பாய் வீட்டு ஸ்டைல்ல ஆட்டுக்காலை வச்சு ஆட்டுக்கால் பாயா செய்ய போறோம். சூப்பரா செய்யறோம். தண்ணி தூர இப்ப ஒரு 10 நிமிஷம். நல்லா ஊறுச்சு காலு. நல்லா தேய்ச்சி இந்த கம்பி நேரம் வச்சு தேய்ச்சி கழுவிக்கலாம். பாருங்க மாதிரி கிளீன் ஆயிடும். நெருப்பு கறி இல்லாம இப்பதான் வந்து பாயா கசர் இல்லாம இருக்கும். அதுக்கு சுத்தமா கழுவி விட்டுலாம். அழைச்சாச்சு. வெட்டி வச்ச ஆட்டுக்கால், பொடியா வெட்டி வச்ச வெங்காயம், பொடிசை வெட்டின தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு, மல்லி புதினா போட்டுக்குவோம். கறி முழுத்துற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். மூடி போட்டாச்சு. ஒரு 2 மணி நேரம் வேட்டும். ஆட்டுக்கால் பாயாவுக்கு நம்ம ஊரு மணமணக்க மசாலா அரைச்சு எடுத்துக்குவோம். மிளகு, ஜீரகம், கசகசா, இஞ்சி, பூண்டு, முந்திரி இதெல்லாம் இப்ப நம்ம அம்மியில அரைச்சு எடுத்துக்குவோம். மஞ்சள் இருந்து ஆரம்பிக்கலாம். எந்த வந்து தண்ணியே சுண்டுருச்சுப்பா. எலும்பு தனியா கறி தனியா பிரிஞ்சு வருது. நம்ம இறக்கலாம். சட்டி சூடி அடிச்சு கல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடி அரிசி, பட்டை, 10 பச்சை மிளகா, 7 ஏலக்காய், கிராம்பு போட்டுக்கலாம். அதோட சோம்பு போட்டுக்குவோம். பட்டை மசாலா பொரிஞ்சிருச்சு. வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். வெட்டி வச்ச தக்காளி போட்டுக்கலாம். பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அண்ணன் வேற வச்சு கொளுத்தி விட்டாங்க. பக்கமே நிக்க முடியல. தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அம்மில அரைச்ச மஞ்சள், சீரகம் சேர்த்துக்கலாம். அரைச்ச முந்திரி, கசகசா, தேங்காய் பால் 2 சேர்த்துக்கலாம். வேக வச்ச ஆட்டுக்கால், கடைசியா அம்மில அரைச்ச மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அளவு போட்ட அப்புறம் பாய வாசனை வருதுப்பா. கொதிச்சு ட்ரை ஆகட்டும். மூடி போட்டு வேக வச்சுக்குவோம். ஆட்டுக்கால அரை வேக கிடக்குமே புடிங்கி சென்றான் பாரு. வெறும் உப்பு மட்டும் வேக வச்சுது. டேஸ்ட் இருக்குதா? அடுப்புல கையை ஓட்டி எறும்பு சென்றான் பாரு. கறி வீங்கி போயிடுச்சு. ஆட்டுக்கால வீங்கிறான் பாவா. ஐயோ இந்த கண்டிஷன் இருக்கான்னு தான் அவ்வளோ. ஆட்டுக்கால பையா ரெடி ஆயிடுச்சு. வாசனைக்காக மல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். புதினா போட்டதான் ஆட்டுக்கால பையா தூக்கலா இருக்கும்.
ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. வாசனை பயங்கரமா வருது. பார்க்கறதுக்கு எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. இன்னைக்கு நம்ம பாய் வீட்டு ஸ்டைல்ல ஆட்டுக்கால் பாயம் செஞ்சிருந்தோம். செம்மையா இருக்கு. இது சாப்பிட்றதுனால மூட்டு வலி, சளி, காய்ச்சல் எதா இருந்தாலும் பறந்து போயிடும். அவ்வளவு அருமையா இருக்கு. எல்லாரும் சாப்பிடுங்க. நல்லா வெந்திருக்கு. ஆட்டுக்கால் பாயா அருமையா இருக்கு. செம்மையா செஞ்சிருக்கோம். இது கூட இடியாப்பம் சேர்த்து சாப்பிடும் போது பயங்கரமா இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட்றோம். வேற லெவல்ல இருக்கு. சூப்பர்.